உள்நாட்டு பயன்பாடு மட்டுமல்லாமல் அந்நிய செலாவணி ஈட்டித்தரும் துறைகளிலும் 4வது இடத்தை பிடித்திருக்கிறது தோல் துறை. 2013-14 நிதியாண்டில் இந்தியாவின் ஒட்டுமொத்த தோல் பொருட்கள் ஏற்றுமதி 31% வளர்ச்சி கண்டு 35,748 கோடியாக அதிகரித்துள்ளது. இது முந்தைய நிதியாண்டில் 27,288 கோடி ரூபாயாக இருந்தது. இந்தியாவில் இருந்து தோல் மற்றும் தோல் பொருட்கள் 120 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் இதன் பங்களிப்பு சுமார் 7% ஆகும். அதிக அளவில் வேலைவாய்ப்பை அளித்து வருவதால் தோல் பொருட்கள் தயாரிப்பு நாட்டின் வளர்ச்சியை நிர்ணயிக்கும் அம்சங்களில் ஒன்றாக இருக்கிறது. இத்துறையில் 25 லட்சத்திற்கும் அதிகமானோர் நேரடியாக வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். இதில் 30% பேர் பெண்கள் என்பதும் அதில் பெரும்பாலானோர் தென்னிந்தியர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் புதிய ஏற்றுமதி கொள்கைகள் மற்றும் வரிச் சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும் எனவும், தோல் தயாரிப்பு செலவினங்கள் அதிகரித்துள்ளதால் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு மானிய விலையில் மின்சாரம் வழங்கினால் மற்ற மாநிலங்களை விட தமிழகம் தோல் தொழிலில் அபார வளர்ச்சியை அடைய முடியும் எனவும் இந்திய தோல் மற்றும் தோல் பதப்படுத்துவோர் கூட்டமைப்பு கூறியுள்ளது. சுத்திகரிப்பு மையங்களில் மறுசுழற்சி முறை பின்பற்றப்படுவதால் இதற்கான கூடுதல் மானியம் மற்றும் தொழில்துறையில் தொழில் வளர்ச்சிக்கான தாராளமயமான கடன் உதவிகள் உள்ளிட்ட சலுகைகளை புதிதாக பொறுப்பேற்றுள்ள மத்திய அரசு வழங்கிட முன்வர வேண்டும் என்று இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.